ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டெராஃபார்ம் கம்ப்ளீட் டியூட்டோரியல் சீரிஸில் 4வது வீடியோ இது. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இனியும் டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்கில் டெராஃபார்ம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு AWS கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் VPC தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது VPC கிரியேட் பண்ணும்போது ஏகப்பட்ட ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த டாபிக்ஸ் டெராஃபார்மோட இன்ட்ரோடக்ஷன், இன்ஸ்டலேஷன், பேசிக்ஸ், இனிஷியல் செட்டப், கோர் கான்செப்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ், வேரியபிள்ஸ், இன்டர்போலேஷன், அவுட்புட்ஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட மெயின் ப்ரீ ரெக்வசைட்ஸ் இந்த பேசிக்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லை, AWS VPC மேனுவலாகவும் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியணும். அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த டாபிக் ஈஸியாக இருக்கும். க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே மெயினாக ஒரு நெட்வொர்க் ஐசோலேஷன் தான். ஓகே, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு VPC தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதில் நெட்வொர்க் ஐசோலேஷன் பண்ணி அதில் நிறைய சப்நெட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த சப்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிக் சப்நெட் இருக்கலாம், ப்ரைவேட் சப்நெட் இருக்கலாம். ஸோ அதுக்கு அசோசியேட்டடான ரவுட் டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இன்டர்நெட் கேட்வேஸ், NAT கேட்வேஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ், NACL. ஸோ அந்தந்த சப்நெட்ஸில் அசோசியேட்டட் சர்வஸை டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த ஆர்கிடெக்சர் இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது ஆல்ரெடி நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ AWS ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஆர்கிடெக்சரை வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது ஒரு VPCயில் ஜஸ்ட் ஒரு VPC மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. அதில் இருக்கிற சப் காம்போனன்ட்ஸ், ஓகே, சப்நெட்ஸ், ரவுட் டேபிள்ஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ், இன்டர்நெட் கேட்வேஸ், இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் டெராஃபார்மில் இதுக்கு என்னெல்லாம் சூட்டபிள் ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம மேனிஃபெஸ்ட் ஃபைல் எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு VPC அப்படின்றனால நான் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். VPC.tf அப்படின்னு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பழைய மேனிஃபெஸ்ட் எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போ என்ன அப்படின்னா VPC தான். ஓகே, ஸோ இதில் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா US East 1 தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ VPC.tf அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு ஃபைல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா VPC. ஸோ VPC கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த VPC கிரியேட் பண்ணும்போது VPCயோட நேம் அண்ட் CIDR ரேஞ்ச் இதுதான் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்கிடெக்சர் படி எத்தனை சப்நெட் வேணும். ஸோ இந்த சப்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஒரு பப்ளிக் சப்நெட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே இன்டர்நெட் கேட்வே தேவைப்படும். ஸோ அதனால் நான் இன்டர்நெட் கேட்வேயை செகண்ட் ரிசோர்ஸாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேர்ட் ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ VPC தென் இன்டர்நெட் கேட்வே பண்ணிட்டோம். தென் என்னென்னா மெயினாக சப்நெட்ஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா 2 சப்நெட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட், பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட். ஓகே, ஸோ அதோட தேர்ட் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் சப்நெட் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன் 1 கொடுக்குறேன்னா 2-3 பப்ளிக் சப்நெட் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் பப்ளிக் சப்நெட் 1, பப்ளிக் சப்நெட் 2 இப்படி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் பப்ளிக் சப்நெட் 1 அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சப்நெட். ஸோ இதையும் நான் வந்து ப்ரைவேட் சப்நெட் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஃபிஃப்த்து ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தந்த சப்நெட்டுக்கு ரவுட் டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த ரவுட் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டிராஃபிக்ஸ்லாம் கரெக்டாக ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதனால் ரவுட் டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் ஒரு ரவுட் டேபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பப்ளிக் சப்நெட் 1க்காக நான் க்ரியேட் பண்ண போகிறது பப்ளிக் RT ரவுட் டேபிள் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி 6th வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சப்நெட்டோட RT ரவுட் டேபிள் 1. ஓகே, ஸோ அதுக்கு நான் ப்ரைவேட் RT1 அப்படின்னு நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 6 ரிசோர்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணது எல்லாமே இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். இது எல்லாமே நம்ம அசோசியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தான் நீங்கள் வந்து நிறைய சப்நெட் கிரியேட் பண்ணாலுமே ஸோ அதுக்கு ரிலேட்டடான ரவுட் டேபிளை நம்ம அசோசியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி இன்டர்நெட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்நெட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த சப்நெட் தான் பப்ளிக் சப்நெட். ஸோ அப்போது பப்ளிக் சப்நெட் 1 அப்படின்ற நேம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சப்நெட்டில் நீங்கள் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணால் தான் பப்ளிக் சப்நெட்.
அப்போ ப்ரைவேட் சப்நெட்டில் நம்ம இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ண மாட்டோம். அப்போ இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அசோசியேஷன் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து அடுத்த ரிசோர்ஸாக நம்ம வந்து அசோசியேட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சப்நெட்டுக்கு அசோசியேஷன். ஓகே, ஸோ அப்போ பப்ளிக் சப்நெட்டில் என்னெல்லாம் அசோசியேட் பண்ணுவோம், பப்ளிக் ரவுட் டேபிள் ஆட் பண்ணணும் அண்ட் இன்டர்நெட் கேட்வே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பப்ளிக் சப்நெட் 1 அசோசியேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் சப்நெட்டையும் நம்ம அசோசியேட் பண்ணணும். அதுக்கான ரிலேட்டட் ரவுட் டேபிள்ஸ் இது எல்லாமே நம்ம அசோசியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ரைவேட் சப்நெட் 1 அசோசியேஷன். ஓகே, ஸோ நீங்கள் மேனுவலாக AWS VPC கிரியேட் பண்ணாலுமே சப்நெட்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்நெட்டில் போய்ட்டு நம்ம அசோசியேட் பண்ணுவோம் மேனுவலாகவே. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ப்ரைவேட் சப்நெட் 1 இப்போ நீங்கள் எல்லாமே அசோசியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை தாண்டி இப்போ ஒரு VPC எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ VPC எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வர் டிப்ளாய்மெண்ட். ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு NAT கேட்வே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி அசோசியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு VPC, இதுக்கான ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வரை டிப்ளாய் பண்ணணும். இப்போ பப்ளிக் சப்நெட் 1ல் மேக்ஸிமம் பப்ளிக் ஃபேஸிங் சர்வர்ஸ் தான் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது வெப் சர்வர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பப்ளிக் சப்நெட். அப்போ ப்ரைவேட் சப்நெட்டில் பேக் அண்ட் சர்வீசஸ் இருக்கும், லைக் DB சர்வர்ஸ், ஆப் சர்வர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சப்நெட் இருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம 2 சர்வர் நம்ம லான்ச் பண்ண போகிறோம், டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ அதில் வெப் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சப்நெட்லையும் ஒரு பேக் அண்ட் சர்வர் DB சர்வரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சப்நெட்லையும் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்படி இங்கே EC2 அப்படின்னு வரும்போது அது ஒரு ரிசோர்ஸ். ஓகே, அப்போது EC2 பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப்பும் வேணும். ஓகே, செக்யூரிட்டி குரூப் இருந்தால் தான் நீங்கள் யார் அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போது இப்போ அடுத்த ரிசோர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா EC2 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செக்யூரிட்டி குரூப் SG1. ஓகே, செக்யூரிட்டி குரூப் 1 அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இதில் ஃப்ரம் எனிவேர் யாருனாலும் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட ஐபிலேருந்து தான் நான் ஸ்பெசிஃபிக்காக அக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி குரூப். ஸோ 10th ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா EC2. ஓகே, ஸோ EC2வில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பப்ளிக் சப்நெட்டில் பண்ணுறதுக்காக ஒரு சர்வர், அது வந்து நான் Web1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு EC2 வந்து பார்த்தீங்கன்னா DB1. ஓகே, ஸோ இதை வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் நான் டிப்ளாய் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டோட்டலாக 11 ரிசோர்ஸஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் கரெக்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கான டெராஃபார்ம் ரிசோர்ஸஸை இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை நான் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லிஸ்ட் எடுத்தாச்சு, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ரிசோர்ஸையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரி நான் ஓப்பன் பண்ணி இந்த லிங்க் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு VPC அப்படின்றனால ஸோ இதில் VPCன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த சர்வீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதில் எல்லா சர்வீஸுமே இருக்கும். இதில் VPC எப்படி விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் V சீரீஸில் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட அந்தந்த ரிசோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா AWS VPC. ஸோ AWS VPC பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இப்படி இதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு, உங்களுக்கு எந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியலனா இது எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் VPC ரிசோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுதான் கரெக்டான சாய்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா AWS ரிசோர்ஸ் நேம், ஒரு VPC ரெஃபரன்ஸ் நேம் அண்ட் CID பிளாக் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவை. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டன்ஸ், டெனன்சி, DNS சப்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்தந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து இந்த பேசிக் VPC இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நேம் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ரெஃபரன்ஸ் நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் அப்படின்றால் இந்த மெயின் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ரியல் டைமில் வரும்போது இதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு நேம் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி VPC1, VPC2 இந்த மாதிரி யூனிக் நம்பர் வைங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து VPC1 கொடுத்துக்கிறேன். இப்போ CID பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் படியே VPC வந்து 10.0.0.0./16 தான் இதோட VPC CID ரேஞ்ச். அதுலேருந்து தான் ஸ்ப்ளிட் பண்ணி 1 சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட்லையும் 2 சீரீஸை வந்து ப்ரைவேட் சப்நெட்லையும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு VPCயில் CID ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன்.
பட் இது நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு விபிசி நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதுக்கு ஒரு நேம் கேட்கும் அண்ட் சிஏடி ரேஞ்ச் கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே நேம் எதுவுமே நீங்கள் கொடுக்கல. ஸோ அதனால் நேம் எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நேம் கொடுக்கணும் அப்படின்னா டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த டேக்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டேக்ஸை நான் காப்பி பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கஸ்டமர் நேம் கோக் அப்படின்ற வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அந்த கஸ்டமருக்காக தான் இந்த விபிசி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றனால. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கோக் -விபிசின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய விபிசிஸ் இருந்தாலுமே இங்கே கன்சோலில் போய் பார்க்கும்போது இது கோக் கஸ்டமருக்கான விபிசி அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு டேக் நான் கொடுப்பேன் எப்போவுமே. ஸோ மேனேஜ்டு பை ஈக்குவல் டு டெராஃபார்ம் அப்படின்ற மாதிரி நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ இந்த டேக் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிசோர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸில் பார்க்கும்போது நேம் இருக்கும் அண்ட் மேனேஜ்டு பை டெராஃபார்ம்னு இருக்கும். இல்லைன்னா உங்கள் டீம் கொடுங்க. ஓகே, மேனேஜ் பை டெவாப்ஸ் டீம் அப்படின்னு கொடுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யாராவது ஒருத்தங்க மேனுவலாக போய் எடிட் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ ஸோ இது வந்து மை டெமோ விபிசி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விபிசி என்னோடது. ஸோ இதை பார்க்கும்போது இதில் டேரெக்டாக யாராலும் எடிட் பண்ணிடலாம். பட் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது வந்து டெராஃபார்ம் த்ரூ மேனேஜ் பண்ணதாக இருந்தால் யாருமே மேனுவலாக எடிட் பண்ணக்கூடாது. டெராஃபார்ம் த்ரூ தான் அந்த சேஞ்சஸை அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் வே. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தெரியும் இது யார் கிரியேட் பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொரு ரிசோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். ஃபர்தராக ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிசால்வும் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஓவரால் நீங்கள் எல்லாமே ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரம் சிங்கிள் லைன் நீங்கள் ஒவ்வொரு ரிசோர்ஸாக க்ரியேட் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணணும் உங்களுடைய கோடை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் அப்ளை ஒரு பிளான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் டைரெக்டாக டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் அப்ளை அண்ட் ஆட்டோ அப்ரூவ் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோ அப்ரூவ் எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. எஸ்ஆர்னோ கன்ஃபர்மேஷன் கேட்காது, ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட்டோ அப்ரூவ் ஆகிடும். நம்மளோட கன்சோலில் போய்ட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி US East 1 தான் இருக்கேன். ஸோ இதுதான் நான் ப்ரொவைடரில் கொடுத்துருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய விபிசிஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோக் விபிசி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பை டெராஃபார்ம்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஈஸிலி இதை நம்ம யாரும் எடிட் பண்ணக்கூடாது. மேனுவலாக டெராஃபார்ம் த்ரூ தான் இந்த சேஞ்சஸ் பண்ணணும். அதே மாதிரி நேமும் பார்த்தீங்கன்னா கோக் விபிசி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட விபிசி கிரியேட் ஆகிடுச்சு அண்ட் சிஐடி ரேஞ்சும் நம்ம இன்புட் கொடுத்தது மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வே ஸோ அதுக்கான ரிசோர்ஸை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் இன்டர்நெட் அந்த கீவேர்ட் ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு காட்டும். இங்கே விபிசி கீழே இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ரிசோர்ஸும் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் இது வந்து ரிசோர்ஸ் நேம். ஓகே, ஒரு கேட்வே யூனிக் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசோர்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் விபிசியில் நம்ம அட்டாச் பண்ணணும். கரெக்டாக மேனுவலாக கிரியேட் பண்ணும்போது அதே கான்செப்ட் தான். ஸோ அதனால தான் இங்கே விபிசி ஐடின்னு கொடுத்து அந்த விபிசி ஐடியை இங்கே யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்டர்போலேஷன் மாடலில் கால் பண்ணுறாங்க அண்டு டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம்பிள். இதோட ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது சூட் ஆகும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிசோர்ஸ் ஸ்டேட்மெண்ட், இங்கே கேட்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து யூனிக்காக மாற்றணும் அப்படின்றனால இன்டர்நெட் கேட்வே 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதுக்காக தான். தென் விபிசி ஐடி. ஸோ விபிசி ஐடி இங்கே இன்டர்போலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே விபிசி இங்கே கிரியேட் ஆகுது, அதோட ரிசோர்ஸஸ் தான் இங்கே யூஸ் பண்ணணும். நம்ம ஐடியை மேனுவலாக காப்பி பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் இந்த இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்போலேஷன் ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸில் பார்த்துட்டோம். ஸோ AWS_VPC அப்படின்ற என்ன ரிசோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ அதில் இந்த _VPC இந்த ரிசோர்ஸ் டாட் மெயின் அப்படின்ற ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இங்கே வந்து எக்ஸாம்பிள்லேருந்து காப்பி பண்ணாலும் இது மெயின் இருக்குது. நம்மளோட ரிசோர்ஸ் படி இது VPC1. ஸோ VPC1. ஸோ அதோட ஐடியை இங்கே அசோசியேட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகேவா. தென் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்னு இருக்குது. நம்ம ஜென்ரலாக வந்து இது டெடிக்கேட்டடாக கோக் அப்படின்ற ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறதுனால கோக் -இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன் 1 அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி மேனேஜ்டு பை இதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கோக் இன்டர்நெட் கேட்வே 1 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும்.
ஸோ இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே கரெக்டாக நம்மளோட விபிசியில் தான் அட்டாச் ஆகணும். ஓகே, அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கன்சோல் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வேஸ் போயிட்டீங்கன்னா இங்கே கோக் இன்டர்நெட் கேட்வே 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கோக் விபிசியில் தான் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ அடுத்த இம்ப்ரூவைசேஷன் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய கோக் கஸ்டமருக்காக இந்த கோக் விபிசின்னு யூஸ் பண்ணுறீங்க, டெராஃபார்ம்னு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 11 ரிசோர்ஸ் 15 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது எல்லாத்தையும் இதை மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வேரியபிள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் வேரியபிளில் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே variable.tf ஆல்ரெடி இருக்குது நம்மள்ட்ட ஒரு ஃபைலு. ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக மை இன்ஸ்டன்ஸ் டைப்புக்காக தான் நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த வேரியபிள் நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா client name அப்படின்ற ஒரு டம்மியாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி managed by அப்படின்ற ஒரு வேரியபிளும் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட் ஸ்ட்ரிங்ஸ் டெஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாமே ஆப்ஷன் தான், கொடுக்கணும் கொடுங்க. டிஃபால்ட் அப்படிங்கிறதும் ஆப்ஷன் தான். ஏன்னா நான் வந்து மெயினாக மேனேஜ் பண்ண போகிறது டிஎஃப் வேஸில் தான் என்னோடய வேல்யூ கொடுக்க போகிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வேரியபிள் அப்படின்ற ஒரு செக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால தான் நான் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி நான் பேசிக்ஸில் ஆல்ரெடி நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே டிஃபால்ட்டில் ஒரு கிளைண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டிஃபால்ட்னே நான் கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய ஆக்சுவல் கிளைண்ட் நேம் வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேர்ஸில் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் இது வந்து டிஃபால்ட்னு கொடுக்குறேன். இல்லைனா மை டிஃபால்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பையில் டிஃபால்ட்டில் DevOps அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு டிஃபால்ட் வேல்யூ நான் எந்த வேல்யூமே டிஎஃப் வேர்ஸில் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். ஓகே, சரி. இப்போது டிஎஃப் வேர்ஸில் வந்துட்டு கிளைண்ட் நேம் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மேனேஜ் பைன்னு ஒரு வேரியபிள் பிளாக் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு வேரியபிளும் க்ரியேட் பண்ணி இங்கே டெராஃபார்ம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேரியபிள் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டனால இந்த நேமை நம்மளுடைய ரிசோர்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேர்டை தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இது ஸ்ட்ரிங் அப்படின்றனால இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டாலர் யூஸ் பண்ணி வித்தின் கர்லிங் பிரேசஸ் நீங்கள் உங்களுடைய வேரியபிள் நேமை கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கிளைண்ட் நேம் இதுதான் உங்களுக்கு வேரியபிள் இல்லையா? ஸோ இப்போ வேரியபிளில் போய் பார்த்துட்டு கிளைண்ட் நேமில் என்ன இருக்கோ கோக், ஸோ இதுதான் அங்கே அப்ளை ஆகும். இப்போ இந்த கோக் நீங்கள் கொடுக்கலன்னு என்ன ஆகும்? டிஃபால்ட்டில் என்ன நேம் இருக்கோ மை டிஃபால்ட். ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் அங்கே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்ம் அப்படிங்கிறதையும் மேனேஜ்டு பை. ஸோ வேரியபிள் நேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேனேஜ் அண்டர்ஸ்கோர் பை அண்ட் இங்கே வந்து கிளைண்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, ஸோ அதுதான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இதே இதுதான் நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விபிசி கிடையாது, இது வந்து இன்டர்நெட் கேட்வே 1. ஓகே, இன் ஃபியூச்சரில் இன்கேஸ் உங்களோட கிளைண்ட் நேம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களோட வேரியபிளில் ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே கோக்கு பதிலாக கோக் 1 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் 1 ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்டையர் ரிசோர்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வேரியபிள் நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ரிசோர்ஸ்லையும் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கோடை இம்ப்ரூவைஸ் பண்ணிப்போம். ஃபைன், வேரியபிள் சேஞ்ச் பண்ணனால ஒரு தடவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே சம் எரர் இருக்குது, இது என்னென்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மேனேஜ்டு பை. ஸோ இதில் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை நான் வேரியபிள் நேம் கரெக்டாக கொடுக்கல. ஓகே, ஸோ மேனேஜ்டு பை ஓகே, ஸோ இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக வேரியபிள் எப்படி கொடுப்போமோ அப்படி நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே டெராஃபார்மில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர் டாட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ வேர் டாட் ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம வேரியபிளை கால் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்ளை ஆகிடுச்சு. இப்போ கன்சோலில் போய்ட்டு ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கோக் கேட்வே 1 அண்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃபைன், இப்போ அடுத்த
resource public subnet 1. ஸோ பப்ளிக் சப்நெட் 1 ரிசோர்ஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அகெயின் நீங்கள் வந்து உங்களுடைய டெராஃபார்ம் ரெஜிஸ்ட்ரி போயிட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணுங்கள். ஒரு காமன் வேர்டு சப்நெட் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வரும். ஸோ இதில் விபிசி, ஸோ டிஃபால்ட் சப்நெட் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எப்போவுமே இண்டிவிஜுவலாக வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றனால இந்த ரிசோர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரிசோர்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் நேம். ஓகே, சப்நெட்டை வந்து அசோசியேட் பண்ணுற அந்த விபிசி ஐடி, எந்த விபிசியில் வந்து அட்டாச் பண்ணணுமோ அந்த இன்ஃபர்மேஷன், அண்ட் உங்கள் சப்நெட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான சிஐடிஆர் ரேஞ்ச் உங்கள் விபிசிலேருந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், அண்ட் அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேம் கொடுக்கணும், ஒரு யூனிக்கான நேம். இது வந்து பப்ளிக் சப்நெட் இல்லையா, ஸோ அதனால் pub_subnet 1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் விபிசி ஐடி இதுவும் இன்டர்போலேஷன் தான். ஸோ மெயின் இருக்காது, இதை நம்ம இன்டர்நெட் கேட்வேல ஆல்ரெடி கொடுத்துருக்கனால இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சிஐடிஆர் ரேஞ்சை இங்கே நீங்கள் கொடுக்கலாம். நம்மளுடைய ஆர்கிடெக்சர் டயக்ராம் படி 10.0.1.0.0/24 பப்ளிக் சப்நெட்டுக்காக. ஸோ இதுதான் வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நான் சேஞ்ச் பண்ணல. ஓகே, அண்டு டேக்ஸில் நம்மளுடைய டேக் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த சஃபிக்ஸை வந்து பப்ளிக் சப்நெட் 1 இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட கன்சோலில் பார்க்கும்போது பப்ளிக் சப்நெட் 1 அப்படின்னு இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா, இப்போ வந்து சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் சப்நெட்டுக்கும் இதே தான் வரும். உங்களுக்கு இதே ரிசோர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, AWS_subnet. ஸோ அதில் இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அடுத்து சேஞ்சஸ் பண்ணுங்கள். இது வந்து பப்ளிக் சப்நெட் கிடையாது, ப்ரைவேட் சப்நெட். அதனால் இந்த நேமை வந்து நான் ப்ரைவேட் சப்நெட் அப்படின்னு 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். விபிசி ஐடி கரெக்டாக தான் இருக்குது. சிஐடிஆர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 சீரீஸில் கொடுக்கணும். நம்மளோட டயக்ராம் படி இது 2 சீரீஸ், பப்ளிக் சப்நெட் தான் 1 சீரீஸ். ஓகே, அண்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இந்த சஃபிக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சிம்பிளாக டூப்ளிகேட் பண்ணி நம்ம பப்ளிக் சப்நெட் அண்ட் ப்ரைவேட் சப்நெட் ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டெராஃபார்ம் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சனால தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியுது இவ்வளோ குயிக்காக. ஓகே, சரி, அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம விபிசி கன்சோலில் போயிட்டு இங்கே நம்ம கிரியேட் பண்ணது சப்நெட் இல்லையா, ஸோ சப்நெட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து என்னோடய டிஃபால்ட் விபிசி இருக்குது, அண்ட் ப்ளஸ் கோக் விபிசியோட அட்டாச் ஆன 2 சப்நெட் இங்கே காட்டுது. coke-private subnet 1 public_subnet 1. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ரைட், ஸோ இப்போது இதுக்கு தேவையான ரவுட் டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள் 1. ஸோ இதுக்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரி போயிட்டு கரெக்டான ஒரு ரிசோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே சப்நெட்டுக்கு பதில் இப்போ நம்ம வந்து ரவுட் அப்படின்ற மாதிரி தேடலாம். ஸோ ரவுட், ஸோ விபிசிக்குள்ளே தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக இதெல்லாம். ஓகே ஓகே விபிசி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் அண்ட் ரவுட் டேபிள்னு இருக்கும். இந்த ரவுட் டேபிள் இந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ரவுட் டேபிளில் உங்களுக்கு விபிசி எந்த விபிசியில் அட்டாச் பண்ணணுமோ அதை இங்கே ரெஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுட் அப்படின்ட்டு ஒன்று போட்டு உங்கள் இன்டர்நெட் கேட்வே இருக்கு இல்லையா, அதை அசோசியேட் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த இன்டர்நெட் கேட்வே நீங்கள் எந்த ரவுட் டேபிளில் கொடுக்குறீங்களோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ரவுட் டேபிளாக மாறும். அந்த பப்ளிக் ரவுட் டேபிளை தான் நம்ம பப்ளிக் சப்நெட்டில் அட்டாச் பண்ணுவோம், அசோசியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான இது. அண்ட் அண்ட் இந்த ரவுட் ரெக்கார்ட், இந்த ரூல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரூல் பார்த்தீங்கன்னா IPv6ஓட அவுட்பவுண்டு. ஸோ இது நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம பப்ளிக் ரவுட் டேபிளில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபர்தராக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் நேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்நெட்டுக்கெலாம் pub_subnet 1ன்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இங்கே நான் வந்து pub_rt1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் விபிசி ஐடியோட இன்டர்போலேஷன் ஃபார்மேட்டில் ஆல்ரெடி நம்ம நிறைய ரிசோர்ஸில் கொடுத்துருக்கறனால அதையே நான் காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ரவுட் ரூல் நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இங்கே இன்டர்நெட் கேட்வே இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே ரெக்கார்ட் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணால் தான் உங்களுக்கு அது பப்ளிக் சப்நெட்டாக மாறும். ஓகே, அதனால்
அண்ட் சிஐடிஆர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 000 தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது பப்ளிக் சப்நெட். ஸோ இங்கே வந்து நான் 0.0.0.0/0 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரெக்கார்டு என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் இப்படி வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பழைய சப்நெட் பாருங்கள், இந்த பப்ளிக் சப்நெட் இருக்கு இல்லையா, இதில் இன்டர்நெட் கேட்வேயோட சோர்ஸ் பாருங்கள் 0.0.0. ஸோ இந்த ரூல் தான் எனக்கு அங்கே வேணும். ஓகே, அப்போ எனக்கு தேவையானது இந்த ரூல் டெஸ்டினேஷன் அண்ட் இந்த டார்கெட் ஐடி. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்கோம், டெஸ்டினேஷன் அண்ட் டார்கெட் ஐடி. ஓகே, ஸோ கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலே ஒரு ரிசோர்ஸ் செகண்ட் ரிசோர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்நெட் கேட்வேயோட ஐடியை தான் இங்கே இன்டர்போலேஷன் மாடலில் இங்கே கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி AWS_ இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறது தான் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டாங்க கரெக்டாக. பட் நம்ம ரெஃபரன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள்னு இருக்குது. நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா IGW1 அப்படின்னு கொடுத்துருந்தோம். எஸ், ஸோ gateway.igw1 தென் ID அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க IGW1. அப்போது இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ண ஐடியை இங்கே அசோசியேட் பண்ணிக்கும், அதுக்காக தான். தென் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து ப்ரைவேட் சப்நெட் 1 அப்படின்றது. இது ஆக்சுவலாக பப்ளிக் ரவுட் டேபிள் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகெயின் மறுபடியும் அடுத்த ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரவுட் டேபிள் இல்லையா. ஸோ அதுக்கும் இதே ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரவுட் டேபிள்னு இருக்கும். ஸோ இது வந்து நான் ப்ரைவேட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். VPC ஐடி கரெக்டாக தான் அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரவுட் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டுக்கு இன்டர்நெட் கேட்வே அட்டாச்மெண்ட் தேவைப்படாது. இப்படி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரைவேட்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே அதுவும் பப்ளிக் சப்நெட்டாக மாறிடும். ஸோ அதனால் இந்த ரவுட் டேபிள் தேவை. ஸோ அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டேக்ஸில் PRI அப்படின்ட்டு இந்த சஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா ப்ரைவேட் டேபிளுக்கு ஆப்வியஸ்லி இன்டர்நெட் கேட்வேலாம் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸிஸ்டிங் சப்நெட் பாருங்கள், இங்கே வெறும் டிஃபால்ட் ரவுட் ரூல் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வேறு எந்த அடிஷனலாகவும் நமக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரவுட் டேபிளும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக ரிசால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவுட் டேபிள்ஸில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஸோ இங்கே கோக் ரிலேட்டடாக உங்களுக்கு 2 ரவுட் டேபிள் வந்திருக்கு. ஸோ இது வந்து பப்ளிக் ரவுட் டேபிள் 1 அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ப்ரைவேட்னு கொடுத்துருக்கோம். ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள் 1ன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் கேட்வே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பப்ளிக் ரவுட் டேபிள் 1ல் தான் அசோசியேட் ஆகிருக்கு. இதே ப்ரைவேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே இருக்காது ஆப்வியஸ்லி. பட் அடுத்தது என்ன அப்படின்னா ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், இன்டர்நெட் கேட்வேலாம் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போது ரவுட் டேபிளையும் சப்நெட்டையும் அசோசியேட் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த ரவுட் டேபிளில் சப்நெட் அசோசியேஷனில் மேனுவலாக போய்ட்டு நம்ம ஜென்ரலாக எடிட் சப்நெட் அசோசியேஷனில் போய்ட்டு அந்தந்த சப்நெட்டை ஆட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் அசோசியேஷன், சப்நெட் அசோசியேஷன். ஓகே ஸோ இதை இப்போ பண்ண போகிறோம். ஸோ அப்போது பப்ளிக் சப்நெட்டுக்கு பப்ளிக் ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ப்ரைவேட் ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ணணும். ஓகே ஸோ அதுதான் நம்மளோட 7th and 8th ரிசோர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அசோசியேஷனுக்காக சப்நெட் அசோசியேஷனுக்காகவே இங்கே இன்னொரு ரிசோர்ஸ் இருக்குது. சும்மா சப்நெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் VPC கீழே சப்நெட் அசோசியேஷனில் ரவுட் டேபிளில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஓகே VPC. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா AWS ரவுட் டேபிள் அசோசியேஷன். ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து மெயின் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற VPCயை மேனேஜ் பண்ணுறது. இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே ஸோ ரவுட் டேபிள் அசோசியேஷன் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணி பாருங்கள் இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. ரவுட் டேபிள் அசோசியேஷன் ஒரு யூனிக் நேமு, சப்நெட் ஐடியோட இன்புட் கேட்குறாங்க, அண்ட் உங்களோட ரவுட் டேபிளோட ஐடி கேட்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அசோசியேட் ஆகிடும். சிம்பிள். ஓகே ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூனிக் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நான் பப்ளிக் சப்நெட் 1 + RT1ன்னு கொடுக்குறேன். ஸோ பப்ளிக் சப்நெட் 1ஐயும் ரவுட் டேபிள் 1ஐயும் அங்கே அசோசியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இதை கொடுக்குறேன்.
ஸோ சப்நெட் ஐடி, சப்நெட் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா ஒரு ரிசோர்ஸ், அதோட இன்டர்போலேஷன் ஐடி இங்கே கொடுக்கணும். ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா பப்ளிக் சப்நெட், அதோட இன்டர்போலேஷன் ஐடியும் இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த ரிசோர்ஸ் நேம் இவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோம்னா public_subnet 1ன்னு கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய சப்நெட் கிரியேஷன் இருக்கு இல்லையா, தேர்ட் ரிசோர்ஸ், இதுதான் பப்ளிக் சப்நெட், இதுதான் அந்த நேம். ஸோ அதேமாதிரி ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ஓகே. ஸோ அதனால் ஜஸ்ட் பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி பப்ளிக் ரவுட் டேபிள், இதோட ரெஃபரன்ஸ் நேம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஓகே பப்ளிக் ரவுட் 1 இங்கே இருக்குது. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் நேமை காப்பி பண்ணி இங்கே பார் அப்படின்றது, ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது பப்ளிக் சப்நெட் 1 அண்ட் பப்ளிக் ரவுட் டேபிள் ரெண்டுமே அசோசியேட் ஆகிடும். ஸோ அதே தான் 8th பாயிண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ரைவேட் சப்நெட்டுக்கு. ஸோ அதனால் இதே ரிசோர்ஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபர்தராக சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து ப்ரைவேட் சப்நெட் அசோசியேஷனால இது நான் ப்ரைவேட் சப் 1 அண்ட் ரவுட் டேபிள் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு ரிலேட்டடான சப்நெட் ரெஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து PRI அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா PRI கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கோம், நீ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அசோசியேஷன் பண்ணிட்டோம். ஸோ 8 ரிசோர்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுட் டேபிள், பப்ளிக் ரவுட் டேபிளில் பார்த்திங்கன்னா எந்த சப்நெட்டுமே அசோசியேட் ஆகலை. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அண்ட் இது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்நெட் அசோசியேஷனில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பப்ளிக் ரவுட் டேபிள் 1ல் பப்ளிக் சப்நெட் 1 தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. இப்போ ப்ரைவேட் ரவுட் டேபிள் பார்க்கும்போது ப்ரைவேட் சப்நெட் 1 தான் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது நம்மளுடைய டயக்ராம் படி VPC கிரியேட் பண்ணிட்டோம், இன்டர்நெட் கேட்வே ரெடி ஆகிடுச்சு, ரவுட் டேபிள்ஸ் ரெஸ்பெக்டட் ரவுட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் அதை அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இப்போது EC2 சர்வர்ஸ் கிரியேட் பண்ணணும், அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சப்நெட்டில் டிப்ளாய் பண்ணணும். அதுக்கான செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் 9th ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப். ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே கரெக்டான ரிசோர்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ செக்யூரிட்டி குரூப், செக்யூரிட்டி இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே VPCயில் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, செக்யூரிட்டி குரூப் இருக்குது, செக்யூரிட்டி குரூப் இண்டிவிஜுவல் ரூல்னால் இது. ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு செக்யூரிட்டி குரூப்பே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். சரி, இந்த செக்யூரிட்டி குரூப்ஸில் மேனுவல் நம்ம பண்ணும்போது என்னெல்லாம் கொடுப்போம், ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற மெயின் விஷயம் என்னன்னா இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். ஓகே, ஸோ இன்பவுண்டில் ஜென்ரலாக வெளியிலேருந்து உள்ளே அக்சஸ் பண்ணுறவங்க. ஸோ இதை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஓகே, அவுட்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர்லேருந்து நம்ம வெளியில் அக்சஸ் பண்ணுறது. இது ஜென்ரலாக 0.0. அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதனால் எந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் வராது. இன்பவுண்டு தான் மெயின். ஸோ அப்போ 2 காம்பனண்ட், இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். இதை டெராஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரெஸ்னா இன்பவுண்ட், ஈக்ரெஸ்னா அவுட்பவுண்ட். ஸோ இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரெண்டுமே நீங்கள் கொடுக்கும்போது இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் இன்புட் தேவைப்படும், டைப் என்ன, ஆல் டிராஃபிக், ப்ரோட்டோகால் என்ன, ஆல் அப்படின்னு கொடுக்கலாம், TCP UDP அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம், போர்ட் ரேஞ்ச் கொடுக்கலாம். ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா போர்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக போர்ட் 80, 22, 443 இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சோர்ஸ். ஓகே, ஸோ எங்கேருந்து அக்சஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் செக்யூரிட்டி குரூப் பாருங்கள். இந்த ரிசோர்ஸ் செக்யூரிட்டி குரூப் இது வந்து ஒரு யூனிக் நேம். ஓகே, அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ரூல் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க ஜென்ரலாக. ஓகே, அண்ட் இந்த செக்யூரிட்டி குரூப் எந்த VPCயில் அசோசியேட் பண்ணணும், அட்டாச் பண்ணணுமோ அந்த ஐடி கொடுப்பாங்க. தென் ஜஸ்ட் டேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எந்த ரூலுமே அவங்க யூஸ் பண்ணலை, இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்டுக்கு ரூல் கிரியேட் பண்ணலை. ஸோ அதுதான் இங்கே அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்க்ரெஸ் ரூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஈக்ரெஸ் ரூல்னு இருக்கும். ஈக்ரெஸ் ரூல் பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரம் போர்ட் என்ன வேணும், IP ப்ரோட்டோகால் என்ன, TCPயா UDPயா, 2 போர்ட் என்ன, யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஃபார்மெட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் கூட கொடுக்கலாம். ஓகே, உங்களுடைய செக்ஷனுக்கு உள்ள ஈக்ரெஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபார்மெட்லேயும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்குமோ ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்ரெஸ்க்காக, விச் மீன்ஸ் அவுட்பவுண்ட். ஸோ அதே மாதிரி இன்க்ரெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இன்பவுண்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஓகே கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் நம்ம வந்து ரிசோர்ஸை காப்பி பண்ணிடலாம்.
இந்த செக்ஷனை ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு செக்யூரிட்டி குரூப் கீழே இது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் 1 இல்லையா, ஸோ செக்யூரிட்டி குரூப் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் ஆகும்போது coke-sg1 அப்படின்ற மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக. டெஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுங்க, இல்லைடா தூக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். VPC ஐடி, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிசோர்ஸ்லேருந்து காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேம், ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த நேம் தான். ஓகே, நான் கம்ப்ளீட் அந்த டேக்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃபிக்ஸை SG1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ coke-sg1 வரும், அதுக்காக தான். ரைட், இப்போ நம்ம ரூல் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸுக்கு முன்னாடி நான் கொடுத்தேன், அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்மெட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து egress. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொருக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்த egressக்கு பதில் ingress அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ingressல தான் ஒவ்வொரு ரூலையும் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எனிவேர் யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கொடுக்காதீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா யாருனாலும் உங்கள் சர்வரை வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அங்கே நெட்வொர்க் ப்ரீச் ஆகும். ஸோ அதனால் இந்த CIDR பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த CIDR பிளாக்கில் 0.0.0. இதுக்கு பதில் என்னோட ஐபி நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பழைய செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னுடைய ரேஞ்ச், என்னுடைய ஐபி. ஸோ இதை வந்து இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒரு ஐபிலேருந்து மட்டும் நான் எனி போர்ட் நம்பரில் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது. V6 CIDR பிளாக் தேவையில்லை, ஸோ அதனால் தூக்கிடுறேன். அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஓகே, CIDR பிளாக் அப்படின்றது வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கனால இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ கமா கொடுத்து நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இன்னும் வேறு ஐபிஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய VPCக்குள்ளே வித்தின் த ரேஞ்ச் எனக்கு எல்லாரையும் அலோவ் பண்ணணும். அதனால் இங்கே நம்மளுடைய CIDR பிளாக், VPCயோட CIDR பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து VPCயோட ஐடி. ஓகே, ஸோ இந்த ஐடியை ரிமூவ் பண்ணிவிட்டு CIDR ரேஞ்ச், CIDR பிளாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம AWS இது இன்டர்போலேஷன் நல்லா கிளியராக பாருங்கள். AWS_VPCக்குள்ளே VPC1 அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸு, அதுக்குள்ளே போயிட்டு CIDR பிளாக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் நம்ம AWS VPC1. இதில் CIDR பிளாக் ரேஞ்ச் என்ன இருக்குது 16. இதுதான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபில் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்னோட ஐபி கமா அண்ட் VPCயோட CIDR பிளாக் இந்த ரூல் அப்ளை ஆகும். ஸோ egressல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுவோம், தென் ஃபர்தராக போர்ட் 80யும் 22ம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த egressல பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி அவுட் பவுண்ட் தான். ஸோ அதனால் 0 ஆல் தான். ஸோ அதை அப்படி நம்ம விட்டுறலாம். ஸோ இப்போதைக்கு அப்ளை பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சஸில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ அப்ளை ஆகிடுச்சு. இப்போ என்னோடய செக்யூரிட்டி குரூப்பில் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். coke-sg1 வந்துடுச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்பவுண்டில் 2 ரூல் காட்டுது. ஓகே, 2 ரூல் காட்டுது. பட் நான் க்ரியேட் பண்ணது ஒரே ஒரு ரூல் தான். ஏன்னா அவுட் பவுண்டு விட்டுருங்க, ஏன்னா அவுட் பவுண்டு 0 தான். இன்பவுண்டில் நான் க்ரியேட் பண்ணது ஒன்று தான். ஓகே, 0. பட் அங்கே எனக்கு காட்டுறது 2 ரூல். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் CIDR பிளாக்கில் 2 வேல்யூ கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதனால் இதுவே ஆட்டோமேட்டிக்காக லூப்பில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இந்த என்னோட ஐபி ப்ளஸ் ரேஞ்ச், VPC ரேஞ்ச் நல்லா பாருங்கள். இது என்னோட ஐபிலேருந்து நம்ம 0 கொடுத்தனால அது எல்லாமே 0 மீன்ஸ் ஆல். ஓகே, ஆல். ஸோ 0 ஏன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நீங்கள் செக்யூரிட்டி குரூப்பில் பாருங்கள், இந்த 0 இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்னா நீங்கள் 0 கொடுங்க, -1னா ப்ரோட்டோகாலில் TCP இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் கோத்ரூ பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வேல்யூஸ் கரெக்டாக தெரியும். ஓகே, ஃபைன். ஸோ அதனால தான் இங்கே 2 லிஸ்ட் இருக்கிறனால 2 ரூல் க்ரியேட் ஆகுது. இப்போ நான் 3வது ஒன்று கமா போட்டு க்ரியேட் பண்ணால் 3வது ரூல் க்ரியேட் ஆகும். சிம்பிள். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 80. இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
இப்படி நான் வந்து போர்ட் சேஞ்ச் பண்ணாமல் 0 கொடுத்தேன்னா என்னுடைய சர்வர்ஸை யாருனாலும் எந்த போர்ட்னாலும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி நம்ம பண்ண மாட்டோம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக எல்லா போர்ட்டுமே இந்த ரேஞ்சில் தான் அலோவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, பட் இருந்தாலும் மற்றவங்களை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.0.0 கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக எந்த போர்ட்டில் வெளியிலேருந்து யார் அக்சஸ் பண்ணாலும் எந்த போர்ட்டில் வரணும் அப்படின்னா AT மட்டும்தான் அலோவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட வெப் சர்வரை அக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே, ஸோ அண்ட் இங்கே ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. ஸோ -1 அப்படின்னா ஆல். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோக்காலில் ஏன் -1, இஃப் யூ செலக்ட் அ ப்ரோட்டோக்கால் ஆஃப் -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன் டு ஆல். இதெல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா -1 கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TCP அண்ட் UDP ரெண்டுமே சப்போர்ட் பண்ணதாக இருந்தால் தான் நீங்கள் ஆல்னு கொடுக்க முடியும். இப்போ வெறும் TCP மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நீங்கள் ஆல் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நெட்வொர்க் கான்செப்ட். ஓகே, ஸோ இங்கே எரர் வந்து ஓகே, ஸோ அப்டேட்டிங் செக்யூரிட்டி குரூப் போர்ட் 80 to port 80 அப்படின்னு நான் கொடுக்கும்போது இட் செட் போத் பி 0 டு யூஸ் ஆல். ஓகே, ஆர் -1. நீங்கள் -1ன்னு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து 0 தான் இருக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர்ட் கொடுக்குறதுனால ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரோட்டோக்காலை இங்கே நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, சிம்பிள். ஒவ்வொரு ரிசோர்ஸும் யூஸ் பண்ணும்போதும் அதை அப்ளை பண்ணும்போதும் வர்ற இஷ்யூஸ் தான் அதெல்லாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் கோக் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூல் இருக்குது. ஸோ பப்ளிக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ATயில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ரூலையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். செக்யூரிட்டி குரூப் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ண போகிறோம் சர்வர்ஸை. ஸோ 2 ரிசோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், 2 EC2 Web1 அண்ட் DB1. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம EC2வில் ஆல்ரெடி இதுக்கான ரிசோர்ஸ் செக்ஷன் வச்சுருந்தோம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெஜிஸ்டரில் போய் டெராஃபார்ம் ரெஜிஸ்டரில் போய் எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ AWS இன்ஸ்டன்ஸ் ஓகே Web1 தான் கரெக்டாக தான் இருக்குது. நான் AMI வந்து பார்த்தீங்கன்னா Ubuntu 22 யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் இது வேரியபிள் அப்படின்றதுனால ஆல்ரெடி வேரியபிள் ஓகே ஆல்ரெடி மை இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ தான் கொடுத்துருக்கேன். TF வேர்ஸ்லேயும் T2 மைக்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துரும். சப்நெட் ஐடி. ஸோ சப்நெட் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து Web1 பப்ளிக் சப்நெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால் அந்த ஐடி கரெக்டாக இங்கே இருக்குது, pub_subnet1. ஏன்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி நேம் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இந்த ரிசோர்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக் சப்நெட் 1ல் போய்ட்டு pub_subnet1 இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பப்ளிக் சப்நெட் 1ல் தான் டிப்ளாய் ஆகும். தென் கீ நேம் பப்ளிக் IP அட்ரஸ் ட்ரூ கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் பப்ளிக் IP வந்தால் தான் என்னால் வெளிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் தான். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா SG1ன்னு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கேயும் .sg1id அப்படின்னு தான் இருக்குது. டேக்ஸ் ஓகே, டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன் நம்மளுடைய ஃபார்மேட் படி. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு SG1 இந்த சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் 1 இல்லையா, ஸோ அதனால் Web1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இதே ரிசோர்ஸை காப்பி பண்ணி நான் என்னோடய DB சர்வருக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெஃபரன்ஸ் நேமில் நான் DB1 கொடுக்குறேன். AMI ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ தான் யூஸ் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். சப்நெட் எங்கே வரணும் அப்படின்னா இது வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் டிப்ளை ஆகணும். ஸோ அதனால் ப்ரைவேட் சப்நெட் கொடுத்துக்கிறேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். பட் இங்கே பப்ளிக் IP அட்ரஸ் இது வந்து தேவைப்படாது. ஏன்னா இது வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் வர்ற ஒரு சர்வர் இல்லையா, இதுக்கு நான் பப்ளிக் IP கொடுத்து நோ யூஸ், என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பேராமீட்டர் தேவைப்படாது. ஓகே, தென் டேக்ஸில் வந்து சஃபிக்ஸை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்புட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருந்துச்சுல்ல, ஸோ இந்த அவுட்புட் நான் கொடுக்குறேன். அப்போ தான் நான் கன்சோலில் லாகின் பண்ணாமலேயே எனக்கு EC2 க்ரியேட் ஆன உடனே அதோட பப்ளிக் IP எல்லாமே இங்கே எனக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் அதை நான் காப்பி பண்ணி அன்கமெண்ட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். மை Web1 பப்ளிக் IP Web1 பப்ளிக் IP இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ Web1ஓட பப்ளிக் ஐபியையும் Web1ஓட ப்ரைவேட் ஐபியும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி DB சர்வரோட ப்ரைவேட் IP அங்கே பப்ளிக் IP கிடையாது இல்லையா, ஸோ அதனால்
நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, அகைன் அண்ட் அகைன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ DB1. ஸோ இதுக்கு அந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், AWS VPC அண்ட் EC2 எல்லாமே. ஓகே, ஸோ Web1ல் பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணுறோம். DB சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஐபியை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறோம். கிளியர்? ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மீன் டைம் நீங்கள் வந்து உங்களுடைய கன்சோலில் போய்ட்டு இன்ஸ்டன்ஸ், ஸோ கோக் Web1 அண்ட் கோக் DB1 க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் அதோட DB ப்ரைவேட் ஐபி அண்ட் பப்ளிக் ஐபி எல்லாமே காட்டுது. இப்போ ப்ரைவேட் ஐபி பாருங்கள், Web1 வந்து பார்த்திங்கன்னா 1 சீரீஸில் கொடுத்துருந்தோம். கரெக்டாக வந்து அது டிப்ளாய் ஆனால் தான் 1 சீரீஸ் ஐபி வருது. DB சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சப்நெட்டில் டிப்ளாய் பண்ண சொல்லியிருந்தோம். ப்ரைவேட் சப்நெட் வந்து பார்த்திங்கன்னா 2 சீரீஸ் தான் கொடுத்தோம், அதோட ஐபி வருது. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போதே நமக்கு கரெக்டாக தெரியுது அந்தந்த சர்வர் கரெக்டான சப்நெட்டில் தான் டிப்ளாய் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு பப்ளிக் ஐபியும் வந்துடுது. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்கள் கன்சோலில் போய் பார்த்தாலும் இந்த ஐபி தான் இருக்கும். ஸோ கோக் Web1 இதோட ஐபி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஐபி கொடுத்துக்கிறேன். SSH ஆத்தில் க்ரெடென்ஷியலில் ப்ரைவேட் ஐபி டெமோ V1 கீயை யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அந்த கீ கொடுத்து நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம்னால இந்த ப்ராம்ப்ட் கேட்குது. ஓகே, உபுண்டு AMI யூஸ் பண்ணுறதுனால யூசர் நேம் உபுண்டு தான். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. அப்படின்னா நம்மளுடைய கரெக்டாக நம்ம என்ன ஆர்கிடெக்சர் பிளான் பண்ணியிருந்தோமோ அதே தான் நம்ம வந்து இப்போது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபைன். இப்போ நான் பப்ளிக் சப்நெட்டில் இருக்கிற ஒரு வெப் சர்வரை நான் அக்சஸ் பண்ணிட்டேன். அதே இது ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிற சர்வரை என்னால் அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி முடியாது. ஏன்னா இது ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்குது, வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இதோட ஐபி பாருங்கள், பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லை. ஸோ அதனால் வெளியிலேருந்து யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் ஐபி இருக்கிறனால இன்டர்னலாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், பப்ளிக் சப்நெட்லேருந்து என்னுடைய சர்வர்ஸ் ப்ரைவேட் சப்நெட் அக்சஸ் பண்ணலாம், ப்ரைவேட் சப்நெட்லேருந்து பப்ளிக் சப்நெட்டை அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது நான் ஆல்ரெடி இந்த Web1ல் இருக்கிறேன் இல்லையா? ஸோ இங்கேருந்து நீங்கள் பிங் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேக் அண்ட் சர்வர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். விச் மீன்ஸ் உங்களால் அக்சஸ் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்வீஸுமே நம்ம டிப்ளாய் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெப் சர்வர் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் டம்மியாக Apache 2 வந்து டிப்ளாய் பண்ணுறேன். இது உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே உங்களாச்சோட லேண்டிங் பேஜ் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம வெப் சர்வரும் அக்சசிபிள். ஸோ கம்ப்ளீட்டாக Terraform த்ரூ ஒரு VPC க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நிறைய ரிசோர்ஸஸை நம்ம அசோசியேட் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு பெரிய என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணி அதுக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரிசோர்ஸாக நம்ம கிரியேட் பண்ணி அசோசியேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே செட்டப் தான் நீங்கள் எந்த க்ளவுடாக இருந்தாலும் சரி, கூகுள், அஷோர் எதுவாக இருந்தாலுமே இதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லா ரிசோர்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Terraform மாடியூல்ஸ். ஸோ ரிசோர்ஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லா ரிசோர்ஸும் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது Terraformல. ஸோ அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டில் தென் கீப் ப்ராக்டிசிங், ஹேவ் ஃபன்.